ஏசப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம உடல்லயும் உள்ளத்திலையும் நம்ம முழுவதும் பரிசுத்தமா ஒரு கள்ள கம்ப்ளீட் குழந்தை போல நம்ம வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது உடனே நந்துருமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நான் குழந்தை போல நான் நிம்மதியா சுத்தமா நிம்மதியா வாழ்க்கை எத்தனை பேர் விரும்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உடனே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இயேசுவை விசுவாசம் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்துறாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்மள வந்து பொறுமிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவம் செய்யும்போது ஒரு விளைவுகள், பாவம் செய்யாம இருக்கும்போது ஒரு நன்மைகள் ஒவ்வொன்றா படிச்சு விலக்கி, அதாவது நிறைய பேர் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் பெயின் வி கேனாட் ரிசீவ் கெயின் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெயின் நம்ம வலிகள் இல்லாம நம்ம எந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாடல் உபத்திரம் வழியா போகும்போது நமக்கு அநேக வேதனைகள், மன தனிமையில் விடப்படலாம், எல்லாரும் கைவிடப்படலாம், வியாதி வரலாம், நம்ம பண நெருக்கடி வரலாம், எவ்வளவு வலிகள் நம்ம உபத்திரப்படுகிற ஒரு பாக்கியம் அவர்கள் ஆதரவு வசதி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உபத்திரப்படும் போது பரிசுத்தாவியானவர் நம்ம கூடவே கடல் ஒருத்தர் இருக்கிறாரா, எங்கள்கிட்ட இருக்கிறாரா, உண்மையா இருக்காரா அப்படின்னா கேள்வி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது ஒரு உபத்திரம் நன்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கிட்டத்தட்ட 15 இல்ல 20 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு தேறின மனுஷனா ஒரு ஒழுக்கமா வாழ்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15-20 வருஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம ஒழுக்கமா வாழும்போது பாத்தீங்கன்னா, நம்ம ஒழுக்கமா வாழும்போது நம்ம பிதாவுக்கு நம்ம கூடவே இருப்பாரு. நமக்கு இந்த சமாதானம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீ தாட்ஸ் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், சமாதானமா இருக்கு, சாதனம் கிடைச்சதா ஃப்ரெண்ட்ஸ். அந்த சமாதானம் வந்து பிதாவுக்கு தேவன் தான் நமக்கு தருவார். எப்படி தருவார்னா, அது அனுபவ ரீதியா பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு நாளும் பாடம் சொல்லி கொடுத்து ஒரு 20 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் அந்த சமாதானம் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சமாதானம் 20 வருஷம் 15 வருஷம் கழிச்சு சமாதானம் வந்தோடனே நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை, பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், கவலை எது வந்தாலும் நம்ம வந்து அசைவாசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அப்போ விசுவாசிக்கிற 16 சொன்ன வார்த்தை நம்ம சந்தோஷமா சமாதானம் எப்பவுமே இருக்கணும். பண கஷ்டம் வந்தாலும் சரி, பண நஷ்டம் வந்தாலும் சரி, ஒருவர் பிரிஞ்சாலும் சரி, நண்பர்கள் பிரிஞ்சாலும் சரி, அப்பா அம்மா கை கொடுத்தாலும் கை கொடுக்காம விட்டாலும் எந்த சுச்சுவேஷன் நம்ம பவுல் போல மனரமியமா சமாதானம் சந்தோஷமா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கன்க்ளூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து ஏசப்பா பண்ணாரு. பாவத்தில் நம்மையும் பிதாவிடத்துல நம்ம பாவத்துல பிரியப்பட்டிருக்கோம். 2 பேரும் சமாதானம் பண்ணி அவர் ஜீவனை கொண்டு சமாதானம் பண்ணி சமாதானமா நம்மள பிதாவாகி தேவனோடு நம்ம உறவாட அவரு வழி வகுத்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செய்ய வேண்டிய ஒரே கடமை ஏசப்பா ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சர்ச்சை தொடர்ந்து போக சில பேர் நினைப்பாங்க, நான் 5 வருஷமா சர்ச்சைக்கு வரேன், நான் 10 வருஷமா சர்ச்சைக்கு வரேன், என்னால ஒழுக்கமா வாழ முடியல. அதான் சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ முடியாது, ஒழுக்கமா வாழ முடியாது, சும்மா அதெல்லாம் டூபு. எல்லா மதத்திலயும் எல்லா மார்க்கமும் சும்மா தான் சொல்லுது. ஆனா வாயில பேசிடலாம், நம்ம கதையில சொல்லிடலாம், படம் எடுக்கலாம், சினிமா எடுக்கலாம், சீரியல் எடுக்கலாம், எப்படி ஒழுக்கமா காரில் எடுக்கலாம். ஆனா உண்மையான வார்த்தை வாயவே முடியாதுன்னு 99% சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால உண்மையா ஒழுக்கமா 100க்கு 100 நம்மளால உண்மையா வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சாட்சி அதுக்கு அநேக பர்சனல் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா நம்ம பொறுமையா இருக்கும்போது நம்ம 5 வருஷமோ 10 வருஷமோ தொடர்ந்து போயிருந்தா கூட அந்த உபத்திர பாடங்களை சகிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வரும்போது நம்ம சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ்.